வணக்கம் மகளே, வெல்கம் டு விளையாடலாமா. இன்னைக்கு முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்சிலோனா ஃபேன்ஸ் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சரியான நாள், கலமோவையும் விக்டரையும் பார்சிலோனா அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பார்சிலோனாவோட பிரசிடென்ட் லப்போர்ட்டா குதிச்சுட்டு இருந்தாரு. லைக் ஸோ ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமா இருங்க பார்சிலோனா ஃபேன்ஸ். அதை தொடர்ந்து இன்னைக்கான மேட்ச்ல பார்சிலோனா 2-0 சொல்லி வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியான ட்ரீட்டான டே தான் பார்சிலோனா ஃபேன்ஸுக்கு. பார்சிலோனா ஃபேன்ஸ் ஜெயிக்கணும். அதை தொடர்ந்து பார்சிலோனாவை சேர்ந்த ரொனால்டோவின்ஹோவுக்கு ஜுவென்டஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் அவனை சைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னு சொல்லிட்டு. இப்படி ரொனால்டோவின்ஹோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்சிலோனா பாயர் லெவர்குசனோட ஜோனத்தன் தாவை தான் வாங்குவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நடக்கலை, பட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொனால்டோவின்ஹோ அளவுக்கு தான் ஜோனத்தன் தாவுமே ஒரு சூப்பரான பிளேயர். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சான்ஸ் கிடைச்சா ஏதாவது வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஜோனத்தன் தாவோடது அவரும் ஒரு நல்ல டிஃபெண்டர் தான். அதை தொடர்ந்து மான்செஸ்டர் சிட்டி ஓமர் மாமூஷ் மேலேயும் கோசனோவ் மேலேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜான்வரியே சைன் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. கோசனோவ் கூட ஓகேங்க, டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஓமர் மாமூஷ் எதுக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஹாலாண்ட் இருக்கிறப்போ அந்த சப்ளை பத்தாம இன்னொரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக அவனை விளையாட வைக்க போகிறாங்களா, இல்லை செகண்ட் ஸ்ட்ரைக்கராக விளையாட வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து மான்செஸ்டர் சிட்டி பார்த்தா மான்செஸ்டர் யுனைடெட் பார்க்காம போகக்கூடாது. அலெஜாண்ட்ரோ கர்னாச்சோ வந்துட்டு செல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை கர்னாச்சோ வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் விடுறதுக்கு யோசிக்க கூட செய்வாங்களான்னு. பட் நல்ல காசு வந்துச்சுன்னா விற்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே அப்படின்ற ரூல்ஸ்னால அது என்னன்னு நான் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தன் வீடியோவாக போட்டு. அதுக்காக அலெக்சாண்டர் கர்னாச்சோவை மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு நல்ல பே வந்துச்சுன்னா நாங்கள் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சில், மூச்சில், செலிப்ரேஷனு, வாக்கு, கட்டு, பிளே ஸ்டைல் எல்லாத்துலேயும் ரொனால்டோவை வந்துட்டு உரிச்சு வச்சிருக்கிற கர்னாச்சோ எந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஆரம்பிச்சதுலேருந்து ராஷ்ஃபோர்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ போஸ்ட் பார்த்துட்டேன். இங்கே போகிறான், அங்கே போகிறான், மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கணும்ல. ஏசி மிலானும் பொருசியா டார்ட்மண்டும் தான் கடைசியாக வந்துட்டு மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டை சைன் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஏசி மிலான் வந்துட்டு மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டோட பிரதரை வந்துட்டு மீட் பண்ணி பேசுன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் இஸ் சூன் லீவிங் மான்செஸ்டர் யுனைடெட். எவ்வளோ சீக்கிரம் போக போகிறான்னு தெரில, பட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்காங்க. மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் மான்செஸ்டர் யுனைடெட்டை விட்டு போகிறாருன்னா வேறு யார் மான்செஸ்டர் யுனைடெட் சைன் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விளையாடலாமா. வணக்கம், நான் உங்களின் நான் பிக் பாஸ். அவெஞ்சர்ஸ் ரெசம்பிள். ஏசி மிலான் வந்துட்டு ராஷ்ஃபோர்டோட பிரதரை மீட் பண்ணி ஏதோ வர்ச்சுவலாக பேசுகிற மாதிரி. வர்ச்சுவல் எப்படிலாம் வரும்? தற்கொலை. கிறிஸ்டியானோ நானா பண்ணுறேன் ஜி, இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. You talking to a real goat.